டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சர்க்கரை நோய், இந்த சர்க்கரை நோயை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். எதை தின்றால் பித்தம் தீருங்கிற மாதிரி இதை சாப்பிடலாமா, இதை செய்யலாமா, எதை செய்தால் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியுங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி. சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை நம்முடைய ஐசிஎம்ஆர் சொல்லக்கூடிய ஒரு சுகாதார நிறுவனம், அரசு சார்ந்த சுகாதார நிறுவனம் ஒரு அழகான ஆய்வறிக்கை கொடுத்தாங்க. அதில் வயது வாரியாக இந்திய மக்கள் தொகையை பிரித்து ஒவ்வொரு குடும்பமும், இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய குடும்பம் எவ்வளவு சர்க்கரை நோயினால் அவர்களுடைய பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவு மிகப்பெரிய அளவில் எனக்கு திகைப்பையும் பயத்தையும் ஊட்டியது. என்னடா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு 20லிருந்து 35 வயது வரை இருக்கக்கூடிய இந்திய பிரஜைகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 10% பேர் ப்ரீ டயாபெட்டிஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? கிட்டத்தட்ட 17 கோடி பேர் இந்தியாவில் ப்ரீ டயாபெட்டிஸ்ல இருக்காங்க. இந்த 17 கோடி பேர்ல அடுத்த 5 வருடங்கள்ல கிட்டத்தட்ட 40% பேர் இன்றைக்கு டைப் 2 சார்ந்த டயாபெட்டிஸ் நோயாளியாகவும் 3% பேர் டைப் 1 சார்ந்த டயபெட்டிஸ் நோயாளியாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலேயும் குறைந்தது 1 2 சர்க்கரை நோயாளிகளோடு நாம் போராடக்கூடிய ஒரு நிலையும், ஒரு குடும்பம் தன்னுடைய வருமானத்துல, அந்த குடும்பம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, ஒரு 1,00,000 ரூபாய் மாசத்தை சம்பாதிக்கிறாங்க, அந்த குடும்பத்துடைய வருமானம் இருக்குன்னா அந்த வருமானத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15லிருந்து 30% வரை அவர்களுடைய செலவு இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த அல்லது குணப்படுத்த அல்லது சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை மாற்றுவதற்காக மட்டும்தான் செலவு செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை இன்றைக்கு பெரிய திகைப்பை ஏற்படுத்துறத பார்க்குறோம். என்ன யோசிச்சு பாருங்களேன். அது மட்டுமல்லாம அரசுடைய ஆரோக்கியம் சார்ந்த மக்களுக்காக செலவு செய்யக்கூடிய செலவுகள்ல சர்க்கரை நோய் மற்றும் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை மாற்ற மொத்த ஹெல்த் பட்ஜெட் நம்ம சொல்லக்கூடிய பட்ஜெட்ல 7% வரை செலவு பண்ணக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு இருக்குன்னா, இன்னொரு 5 வருடங்கள்ல அது 13% மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பொருளாதார ரீதியாக சர்க்கரை நோயாளிகளை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டுடைய ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய திறன் 7% வரை குறைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வீட்டுக்கு, ஒரு அரசுக்கு, ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் இன்னைக்கு என்னவா இருக்கு? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சர்க்கரை நோயா இருக்கு. இப்ப சர்க்கரை நோய் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு ஒரு 5 விஷயங்களை நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது விஷயம், சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான காரணம் வெறும் உணவு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பார்க்கறது, நான் அரிசியை சாப்பிடலாமா, நான் கோதுமை சாப்பிட்டா நல்லதா, நான் கீரை சாப்பிட்டா நல்லதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா உணவு மட்டும் இன்றைக்கு சர்க்கரை நோயை உருவாக்குவது கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேண்டிய புரிதல். இப்போ உணவு மட்டும் சர்க்கரை நோயை உருவாக்காதுன்னு ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரே வகை உணவை சாப்பிட்டு ஒரே வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி நம்ம பார்க்குறோம்னா, அதில் நிறைய பேருக்கு, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேர் ஒரே வகையான உணவை சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் கூட ஒருவருக்கு மட்டும் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? அவரவர்களுடைய உடலமைப்பை கொண்டு தான் இது நோய்கள் ஏற்படுகிறதே தவிர உணவு பெரும்பாலும் ஒரு காரணமாக இருப்பது கிடையாது. இதுல இன்னொரு பாயிண்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணணும். இன்றைக்கு நம்ம பதப்படுத்தப்பட்ட உணவு, அரிசி உணவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு, அது இதுன்னு நிறைய காரணங்களை சொன்னாலும் 5000 வருடம் 10,000 வருடங்களுக்கு முன்பு ஆயுர்வேத மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் இந்த உலகை ஆண்டு வந்த காலத்தில் கூட இன்றைக்கு ஏன் அப்புறம் சர்க்கரை நோய் மக்களுக்கு ஏற்பட்டது? அப்ப சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு உணவு மட்டும் காரணம் அல்ல, உணவும் கூட காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது, சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய மற்றும் ஒரு காரணம் என்னன்னா தூக்கமின்மை தான். இன்றைக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு நோய் கொஞ்சம் கொஞ்சமாக நம் சமூகத்தை வேறறுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு ஜப்பான்ல எல்லாம் நம்ம போய் பார்க்கறோம்னா எப்படி அவங்களால நீண்ட காலம் வாழ முடியுது?
அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு. ஏன்னா இன்றைக்கு உலகத்திலேயே 100 வயதை கடந்த தம்பதிகள் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடாக ஜப்பான் இருக்கிறத பார்க்குறோம். 100 வயசு யோசிச்சு பாருங்க. கணவனும் மனைவியும் ஒன்றாக 100 வயது தாண்டாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய அதிசயம். ஆனா அந்த ஊர்ல இது ரொம்ப காமனா இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா அவர்களுடைய வாழ்வியல் முறையில இரவு 10 மணிக்கு மேல் அவர்கள் யாரும் கண் விழிப்பதே கிடையாது. அதே போல காலை 5 மணிக்கு மேல் யாரும் தூங்குவதே கிடையாது. பகல் தூக்கமற்ற ஒரு சமூகமாக ஜப்பானிய சமூகம் இருக்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். காலநிலை மாறுபாடுகளுக்கு ஏற்ப உணவு முறைகளையும் அவர்களுடைய சிறப்பான சில வகையான பதப்படுத்தப்பட்ட காடியில் ஊற வைத்து புளிப்பு ஏற்றப்பட்ட சில வகையான புரோபயாட்டிக் சார்ந்த உணவுகளும் அவர்களுடைய தூக்கத்தை ஊக்குவிப்பதாக இருக்கிறதாகவும், இந்த தூக்கமே அவர்களை நீண்ட காலம் வாழ வைக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கிறதாகவும் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் பிரமித்து போய் சொல்றாங்க. ஆயுர்வேத மருத்துவம் திரையோ உபஸ்தம்பாஸ்ன்னு சொல்றாங்க. ஆரோக்கியத்திற்கான 3 தூண்கள். அது என்ன தெரியுமா? முதலாவது உணவு, இரண்டாவது நீர், மூன்றாவது தூக்கத்தை சொல்றதை பார்க்கணும். அப்ப தூக்கமின்மையே இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக சர்க்கரை நோய்க்கு இருக்கும்போது நம்ம சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மருந்துகளும் மாத்திரைகளும் போராடி பிரயோஜனமே கிடையாது. என்கிட்ட கூட நிறைய பேர் வரும்போது நான் முதல்ல அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயோடு வராங்கன்னா உங்களுடைய தூக்கம் எவ்வாறு இருக்கிறது? எத்தனை மணிக்கு நீங்க படுக்கைக்கு போறீங்க? எத்தனை மணிக்கு உங்களை அறியாமல் நீங்க தூங்குகிறீங்க? எத்தனை மணிக்கு காலை நீங்கள் விழித்துக் கொள்கிறீர்கள்? இந்த படுக்கின்ற நேரம் விழிக்கின்ற நேரத்திற்கு இடையே ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறது தான் 2வது முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த 2 கேள்விகளுக்கான பதிலை பொறுத்து தான் உங்களுடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியுமா, குணப்படுத்த முடியுமா, அல்லது மருந்துகளை கொண்டுத்தான் கட்டுக்குள் வைத்திருக்க முடியுமா அப்படின்னு சொல்றது. 2வது விஷயம் நான் அட்வைஸ் பண்றது, தூக்க மாத்திரையை சாப்பிடுங்க. உடனே ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தூக்க மாத்திரை கிடையாது. நம்முடைய மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய சிறந்த தூக்க மாத்திரை எது? அமுக்கரா சூரணத்தையோ அல்லது மானசா மாத்திரைகளையோ சாப்பிடுங்க அப்படின்னு நான் பரிந்துரைப்பேன். ஏன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும், சர்க்கரை நோயை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய முயற்சிக்கு தூக்கமே ஒரு சிறந்த தூண்டுகோல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தூக்கத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை நம்மால் பின்பற்ற முடியும்னா, இன்றைக்கு தூக்கத்தை விட சிறந்த மருந்து, தடுப்பு மருந்து சர்க்கரை நோய்க்கு எதுவும் கிடையாது. எப்படி உணவு மட்டும் சர்க்கரை நோயை கொண்டு வருவது கிடையாதோ அதே போல தூக்கம் மிகச்சிறந்த தடுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் வேலையின் காரணமாக, வயது மூப்பின் காரணமாக, நோயின் காரணமாக அல்லது தூக்கம் நமக்கு மருந்துன்னு புரியாத அறியாமையின் காரணமாக தூங்காம இருக்கோமோ நம்ம எல்லாருக்கும் சர்க்கரை நோய் கட்டுப்படாம இருக்கும். 3வது, இன்றைக்கு நம்முடைய பெருங்குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சர்க்கரை நோய்க்கான மிகப்பெரிய ஒரு காரணம். இன்றைக்கு மைக்ரோபயோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இன்றைக்கு மாடர்ன் மெடிசன்ல ட்ரக் டெவலப்மெண்ட், புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு, அந்த மருந்துகள் எவ்வாறு உடல்ல வேலை செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்புல எல்லாம் மிகப்பெரிய அளவில் வைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த மைக்ரோபயாம்ங்கிற கான்செப்டே கடைசியா ஒரு 10 வருடத்தில் டெவலப் ஆன ஒரு கான்செப்ட். ஆனா ஆயுர்வேத மருத்துவத்துல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு, இயற்கை மருத்துவம் தமிழ் மருத்துவத்துல பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே சொல்லக்கூடிய விஷயம், பெருங்குடல் ஆரோக்கியம் தான் இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த, சர்க்கரை நோய் வராமல் தடுப்பதற்கான முயற்சி. அப்ப பெருங்குடல் ஆரோக்கியத்தை நாம் நன்றாக வைத்துக் கொள்ள முடியும்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அப்ப பெருங்குடல் ஆரோக்கியத்தை நாம் சரியாக வைத்துக் கொண்டோம்னா, முறையான கழிவு நீக்கம், முறையான உணவுகள், எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு பெருங்குடல் ஆரோக்கியத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் என்னங்கிற ஒரு புரிதல். இப்ப பெருங்குடலை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இன்றைக்கு அதிகமான பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது, தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு வயிற்றை பாதிக்கக்கூடிய சில வகையான விஷயங்களை எடுத்துக்கொள்வது, இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு பெருங்குடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா மது பழக்கமும் புகைப்பழக்கமும். ஆழ்ந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவது. மோஷன் போலனா இன்னைக்கு யாரும் கவலைப்படுறது இல்லை. அதே போல ஒரு நாளைக்கு 3 முறை காலையில எழுந்து ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி மோஷன் போறோம்னா நம்ம வயிறு கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதையும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நமக்கு மிகப்பெரிய அளவுல உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது விஷயம், இன்றைக்கு சர்க்கரை நோயை பொறுத்தவரையிலும் மன அமைதி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தடுப்பு மருந்து. இன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம டென்ஷன் ஆகும், இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு இல்லை. இன்னைக்கு இரவு நேரங்கள்ல, ஒரு காலத்துல மாலை நேரங்கள்ல குறிப்பா
ஒரு தொலைக்காட்சியை போட்டு அமைதியா டிவி பார்க்கக்கூடிய ஒரு நேரமெல்லாம் போய் இன்னைக்கு டிபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 4 பேர் உட்கார்ந்து ஏதேனும் ஒரு பிரச்சனையை பற்றி அரசியல் பேசக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்க, குறிப்பா அரசியல் ஆர்வம் இருக்கக்கூடிய, பொழுதுபோக்குக்காக அரசியல் ப்ரோக்ராம்ல பார்க்கக்கூடிய நிறைய பேரோட பிளட் ப்ரெஷர் பயங்கரமா ஏறி போறதை பார்க்கணும். ஒரு வயதான தம்பதி என்னை பார்க்க வந்திருந்தாங்க. அவருக்கு எப்பவுமே ஒரு சிஜிஎம் சொல்லக்கூடிய கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் போட்டு அவரோட சுகர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா, காலை நேரங்கள் மதிய நேரங்கள்லாம் அவருக்கு நல்லா இருக்கு. சாயந்தரம் ஒரு 7 மணியிலிருந்து ராத்திரி 11 மணி வரலும் பார்த்தா 250 300 ஜம்ப் ஆகுது. அவர் சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான மருத்துவமனைக்கு போறாரு, பார்க்குறாரு. டாக்டர்ஸ் இன்சுலின் டோஸ் அட்ரஸ் பண்றாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அவர் குறையவே இல்லை. அவர் ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து என்கிட்ட வந்தாங்க. அப்போ நான் அவங்க நாடி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டேன், 7லேருந்து 11 வரலாம் என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், நான் 6:30க்கெலாம் என்னோட டின்னரை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன சார், உட்காந்து இங்கிலீஷ் சேனலில், ஹிந்தி சேனலில், தமிழ் சேனலில் நான் டிபேட் மட்டும் பார்க்குறேன் சார் அப்படின்னாரு. நான் சொன்ன 3 நாளைக்கு உங்கள் டிபேட்டை நிறுத்துங்க, 3 நாள் கழிச்சு பார்க்கலாம், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன். 3 நாள் கழிச்சு வந்து சொல்றாரு, சார் 170 180 தான் சார் என்னோட சுகர் இருக்கு, 200க்கே போல சார் அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், டிபேட்டை பொழுதுபோக்கா டிபேட்டை பார்க்கணும். நீங்க அந்த இடத்துல அவங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக நம்ம அந்த இடத்துல கனெக்ட் ஆகும்போது, நீங்க அந்த டிபேட்ல ஒரு பகுதியாக இருக்கின்ற மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல அட்ரினலின் ரஷ் வர ஆரம்பிக்குது. அது உங்களுடைய சுகரை தேவையில்லாம அதிகப்படுத்துது. எவ்வளவு பெரிய உண்மை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு சர்க்கரை நோயாளியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய, சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய, கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்ம யாரா இருந்தாலும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய்க்கு நம்முடைய மன அமைதியின்மை மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கணும். குழந்தையோட சண்டை போடுறோம், கணவரோட சண்டை போடுறோம், மனைவியோட சண்டை போடுறோம், ஆஃபீஸில் ஓன்னு கத்துறோம், சின்ன பிரச்சனைக்கு கூட பயங்கர சத்தம், சண்டை. என்னுடைய பேச்சுக்கு மறுபேச்சே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் நான் சண்டை போட ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் எங்கேருந்து வருது? முழுக்க முழுக்க இந்த மாதிரி மன அழுத்தங்கள் நம் உடல்ல சர்க்கரை நோயை அதிகப்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு தலைமை ஆசிரியர் என்கிட்ட வந்திருந்தார், திருப்பத்தூர்ல இருந்து. சிறந்த ஆசிரியர், நல்லாசிரியர் விருதுலாம் வாங்கியிருக்காரு. ஆனா அவருக்கு கட்டுப்பாடற்ற சர்க்கரை. என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெரி டிசிப்ளைன்டு பர்சன். காலையில எழுந்துக்கிறது, வாக்கிங் போறது, குழந்தைகளுக்கு காலையிலேயே பள்ளிக்கூடத்துல யோகா சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி, மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுப்பதற்கான முயற்சி, திருப்பத்தூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான நல்ல விஷயங்கள்னு நீங்க கணக்கீடு போட்டீங்கன்னா அது எல்லாத்துலயும் இவருடைய பங்கு அளப்பரியது. ஆனா கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய். என்ன பண்றதுன்னு தெரியலன்னு வந்திருந்தார். அப்புறம் எடுத்து அவரோட மொத்த டேட்டாவை நம்ம உட்கார்ந்து அவரோட ஹெல்த் அசஸ்மெண்ட்ஸ் பண்ணி பார்த்தா, அவர் பேசிக்கலி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் வந்து எப்படின்னா இப்படி 7 மணிக்குனா 7 மணி, 8 மணினா 8 மணி, டேபிள் கிளீனாக இருக்கணும்னா கிளீனாக இருக்கணும், பிள்ளைங்க யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கணும்னா கரெக்டாக இருக்கணும், டீச்சர்ஸ் டைமுக்கு வரணும், அவர் சொல்கிறத கேட்கணுங்கிற அப்படியே ஒரு ஸ்டபர்ன் மிலிட்டரி மேனேஜ்மெண்ட்டில் அவர் இருக்கார். அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டேன், சார் 3 மாதம் இருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு, நீங்கள் உங்களுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்த முடியுமான்னு பாருங்க அப்படின்னா. இல்லை சார், அப்படி சார், இப்படி சார். நான் சொன்னேன், இன்றைக்கு நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு அந்த ஸ்கூலுடைய தலைவிதி என்ன ஆக போகுது? நீங்கள் அதை வந்து போட்டு காப்பாற்ற முடியாது. அதனால உங்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி குறைச்சி ஒரு அமைதியான வாழ்க்கைக்குள்ள போக முடியுமா, அமைதியான தினத்துக்குள்ள போக முடியுமான்னு பாருங்கன்னு சொன்னேன். 3 மந்த்ஸ் கழிச்சு வேலூர்ல நடக்கக்கூடிய மருத்துவ முகாம்ல என்ன வந்து பார்க்கும்போது அவரோட சுகர் பார்த்தீங்கன்னா வெல் வித்தின் கண்ட்ரோல்ல வந்தது ஆஃப்டர் மெனி இயர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மன அழுத்தம்னா வேற யாரோ கொடுக்குற பிரச்சனையினால நமக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் இல்லை. இல்லாத விஷயத்தை கற்பனையாக நினைத்து நாம் நமக்கே உருவாக்கி கொள்ளக்கூடிய பிரச்சனைகளும் கூட இன்றைக்கு மன அழுத்தத்தை உருவாக்குறத பார்க்கிறோம். 5வது முக்கியமான காரணங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தான். பெருங்குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வேறு, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது வேறு. இன்றைக்கு உடலுடைய வளர்சிதை மாற்றத்துல நிறைய அணுக்கள் உருவாக்கப்படுறதையும் நிறைய அணுக்கள் அழிக்கப்படுவதும், அழிக்கப்படுகின்ற அணுக்கள் வந்து நிணநீர் சுரப்பிகள் மூலம் எடுத்துக்கொள்ளப்படுறதையும், நிணநீர் சுரப்பிகள் மூலம் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் உடலுக்குள் அழிக்கப்பட்டு முழுமையாக வெளியேற்றப்படுவதும் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இது கூட உடல் சுரக்கக்கூடிய அமிலங்களும் டைரக்டா கட்ல இருந்து எடுக்கக்கூடிய லீக்கி கட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும், கழிவுகளோடு உடலுக்குள் சத்துக்கள் செல்லக்கூடிய விஷயங்களும், ஆமம்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலத்தில் உருவாக்கக்கூடிய கழிவுகளும் ரத்தத்தில் புதைந்து கிடக்கிறத நம்ம பார்க்கணும்.
அப்ப நீங்க மருந்து சாப்பிடும்போது இந்த மருந்தே உடலுக்குள் சென்று முழுமையாக சேருகிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட, சார் பசிக்கலன்னு டாக்டர் கிட்ட போறேன், டாக்டர் ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, அந்த மாத்திரையே எனக்கு ஜீரணம் ஆகாம இருக்கு சார் அப்படின்பா. இன்னைக்கு டிப்பிக்கலி சர்க்கரை நோயாளிகள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பெரிய சவால் மாத்திரையுடைய வீரியமோ அது வேலை செய்யுதா அப்படிங்கிறது இல்லை, நம்முடைய ஜீரண மண்டலம் அந்த மாத்திரையை ஜீரணம் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் கழிவு இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன், கழிவு நீக்கம் செய்த உடனேயே அவர்களுடைய சர்க்கரையில அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். இன்னைக்கு வேளச்சேரி மருத்துவமனையில் ஒருத்தர் என்ன வந்து பார்க்கும்போது 10.7 அவரோட ஆவரேஜ் பிளட் சுகர். அவர் வந்து இன்றைக்கு மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ ஆராய்ச்சி மருந்துகள் தயார் செய்யக்கூடிய ஒரு கம்பெனியோடைய குளோபல் ஹெட் ஃபார் ரிசர்ச்சா இருக்கக்கூடியவர். அவர் வந்து இயற்கை மருத்துவத்தின் மேல் மிகப்பெரிய அவருக்கு ஒரு ஆர்வம். ஈவன் தோ அவர் வந்து இன்னைக்கு 8 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ட்ரக் டெவலப்மெண்ட் சிஓ வந்து அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வெரி பவர்ஃபுல் பர்சன். பட் அவரோட பிளட் சுகர் வந்து 10.7. அவருக்கு மாத்திரைலாம் சாப்பிட்றாரு, பெஸ்ட் டாக்டர்ஸை பார்க்குறாரு, எதுவுமே கட்டுப்படலை. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, சார் உங்களுக்கு டென்ஷன் அதிகம் சார், நீங்க டென்ஷனை குறைங்க சார்ங்கிறாங்க. இவர் சொல்றாரு, சார் நான் மெடிடேஷன்லாம் பண்றேன், எனக்கு அப்படிலாம் டென்ஷன் கிடையாது, நாங்க டேட்டாஸை தான் டிரைவ் பண்ணுவோமே தவிர நாங்க யாரும் டென்ஷன் ஆகக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது சார். அப்ப நான் என்ன சார் பண்ணட்டும்? அவரை கூப்பிட்டு 7 நாளைக்கு நான் மருந்து கொடுத்து டீடாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. வெறும் 7 நாளுங்க டீடாக்ஸ் முடிச்சு அவர் வந்தாரு. அவரோட பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா 10.7 அந்த HbA1c எந்த விதமான மருந்துகளுடைய உதவியும் இல்லாம கழிவு நீக்கத்தின் மூலமாகவே 7.1க்கு குறைஞ்சிருந்தது. வெறும் 7 days. ஏன்னா அவரே அவங்களோட லேப்லேயே போய் எடுத்துக்கிறாரு, எதுவுமே நம்ம சைட்ல இருந்து கிடையாது, என்ன வேணுங்கிறது மட்டும்தான் நம்ம கொடுத்தோம். சர்ப்ரைசிங்கா அவரும் ஒரு 4 அவங்களோட டீம் மெம்பர்ஸும் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, ஹவு இஸ் இட் பாசிபிள், எந்த மருந்தும் இல்லாம எப்படி உங்களோட HbA1c அதுவும் 7 நாள்ல இந்த அளவுக்கு நீங்க குறைக்க முடியும்? டீடாக்ஸ் தான். அப்போ உங்க மருந்து நல்லா வேலை செய்தா, உங்க மருந்து பெர்ஃபெக்டா வேலை செய்யுது, ஆனா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுடைய உடம்புக்கு இல்லாததுனால நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்சுலின் ஊசிகளிலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய த காஸ்ட்லியஸ்ட் மெடிசன். அவர் ஒரு மாத்திரை எனக்கு காமிச்சார். அந்த மாத்திரை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து வருது. அந்த மாத்திரையுடைய இந்திய சந்தையுடைய விலை ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட அவ்வளவு எக்ஸ்பென்சிவ் மருந்து, ஆனால் அவருக்கு வேலை செய்யல. ஆனால் டீடாக்ஸ் முடிச்சு பார்த்தா எந்த மருந்துடைய உதவியும் இல்லாமே அவரோட HbA1c அவ்வளோ ஃபாலோ ஆயிருந்தது. இட்ஸ் அ கிளியர் திங். நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் அந்த மாத்திரை சாப்பிட்றேன், இந்த பொடி சாப்பிட்றேன், இந்த கஷாயம் சாப்பிட்றேன், ஏன் என் உடம்புல சர்க்கரை குறையல? ஏன்னா உங்க உடம்புல அந்த மருந்துகள் சென்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த உடம்புல கழிவுகளோடு நிரம்பி இருக்கக்கூடிய உடம்பாக அது இருக்கிறதுனால நம்ம உடம்புல அது ஒர்க் பண்றதே கிடையாது. ஸோ இந்த 5 ஃபேக்டர்ஸை நம்ம பார்த்துக்கணும். சாப்பாடு மட்டும் சுகரை நமக்கு கொடுக்கறது கிடையாது. தூக்கம் ரொம்ப பெரிய காரணம், உங்களோட பெருங்குடல் ஆரோக்கியம் ரொம்ப பெரிய காரணம், உங்களுடைய மன அழுத்தம் மிகப்பெரிய காரணம், உங்களோட உடம்புல தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகள் மிகப்பெரிய காரணம். இந்த 5 ஃபேக்டர்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். 6வது ஃபேக்டர் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேங்க, இன்னைக்கு சர்க்கரை நோயே கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய நோய் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நிறைய பேரை நான் பார்க்குறேன். நான் மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆராய்ச்சி விஷயங்கள். ஒருத்தர் வந்து நோய் தீராத நோயோடு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கேட்கறத விட நான் கேட்பேன், நீ எப்போ பிறந்தீங்க, எந்த மணிக்கு பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு கேட்பேன். கால்குலேட் பண்ணி பார்ப்போம் அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள். ஏன்னா அவங்களுக்கு சில வகையான கிரகங்கள், குறிப்பாக சனியும் ராகுவும் சேரும்போது, அதே போல குரு அதோடைய பலத்தை இழக்கும் போது, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க உடம்புல ஏற்படுகின்ற சர்க்கரை நோயை அந்த இறைவனே வந்து மருந்து கொடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயம். அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா ஆத்ம ரீதியாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மணி மந்திர ஔஷத தியானம்னு சொல்லக்கூடிய தெய்வ விபாஷய சிகிச்சை கொடுக்கும்போது அவங்க சர்க்கரை நோய் கட்டுப்படுறதை பார்க்குறோம். ஸோ 6வது விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், என்னடா டாக்டர் வந்து டைமை பத்தி பேசுறாரு, அதிர்ஷ்டத்தை பத்தி பேசுறாரு, கெட்ட நேரத்தை பத்தி பேசுறாருன்னு யோசிக்காதீங்க. என்னோட 25 வருஷம் அனுபவத்துல நான் சொல்றேன், இன்னைக்கு தீர்க்க முடியாத நாட்பட்ட நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு பெஸ்ட் டாக்டர், பெஸ்ட் மருந்து,
பெஸ்ட் சர்வீசஸ் கொடுக்கக்கூடிய மருத்துவமனையில தான் நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலும் என்னோட சுகர் கண்ட்ரோல் ஆகலைங்கிற கவலையில் இருக்கக்கூடியவங்க நீங்க யாரா இருந்தாலும் ப்ளீஸ் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து உங்களோட மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நம்ம மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிளேஸ் ஆஃப் பர்த், நீங்க டைம் ஆஃப் பர்த், இந்த 3 விஷயத்த, நீங்க பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், இந்த 3 விஷயத்த நம்ம மருத்துவமனைக்கு நீங்க போன்ல கூப்பிட்டு சொன்னா கூட நாங்க மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி என்னங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு இதற்கு தெய்வ விபாஷய சிகிச்சை, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்க சொல்லிக் கொடுப்போம். மருந்துகள் மட்டும் இன்றைக்கு நோயை தீர்க்காதுங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மருந்துகள் நோயை தீர்க்க உதவி செய்யக்கூடிய ஒரு வகையான உபகரணங்களை தானே தவிர இன்றைக்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்ல ப்ராசஸ்குள்ள போகும்போது இன்னைக்கு பெரிய மிராக்கிள்ஸ் நடக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு ஒருத்தர் புற்றுநோயோட வராரு, அவருக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட், 7 கோடி ரூபாய் வரையிலும் செலவு செய்திருக்கக்கூடிய ஒரு நபர் வராரு. கடைசியா வராரு எங்ககிட்ட எல்லாத்தையும் காட்டுறாரு. சார், ஒரு 6 மாசம் மட்டும் பேத்தி கல்யாணம் வச்சிருக்கேன், அது வரையில மட்டும் கொஞ்சம் என்னோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுங்க. ஜாதகத்தை எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அவருக்கு ஆயுசு நல்லா இருக்கு, 10 வருஷம் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆயுசு இருக்கு. ஆனா நோயுடைய வீரியம் அதிகமா இருக்கு. அப்ப அந்த தெய்வ விபாஷய சிகிச்சையுடைய அடிப்படையில மணி மந்திர ஔஷத தியானம் அவருக்கு கொடுக்குறோம். நோயோட வீரியமே குறைஞ்சு போறதை பார்க்குறோம். ஸ்டேஜ் 4ல இருக்கிறத 3 ஆவோ 2 ஆவோ வரதை பார்க்குறோம். அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஆங்காலஜிஸ்டே அதிசயத்தை போகக்கூடிய அளவுல மாற்றங்கள் வரதை பார்க்குறோம். அப்பனா இந்த இடத்துல சர்க்கரை நோயில 6வது ஃபேக்டர் நான் சொல்றேன், உங்களோட சாப்பாடு, உங்களோட தூக்கம், உங்களோட பெருங்குடல் ஆரோக்கியம், உங்களுடைய மன ஆரோக்கியம், உங்க உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவு மட்டும் இல்லை. இன்றைக்கு கிரகங்கள் உங்க உடம்புல எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதுவே உங்களை மிகப்பெரிய அளவு நோயாளியாக மாற்றுவதோ நோயிலிருந்து குணப்படுத்தி கொள்வதோ உதவுறதை பார்க்குறோம். நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஸ்வீட் சாப்பிடுவீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க, நிறைய நான்வெஜ் சாப்பிடுவீங்க, உடம்பை எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணுவீங்க. ஆனா சுகர் நார்மலா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நல்லவனா திருந்தி ட்ரிங்க்ஸை நிறுத்தி கெட்டதெல்லாம் நிறுத்தி எல்லாத்தையும் நிறுத்திட்டு நல்ல டாக்டர் சொல்ற அட்வைஸ் படி வாக்கிங் எல்லாம் போவீங்க. திடீர்னு பார்த்தா சக்கரை 300ல இருக்கும். அப்ப என்கிட்ட கேட்பாங்க, சார் எல்லா தப்பும் பண்ணும்போது எனக்கு சரியா இருந்தது, நான் நல்லவனா மாறின போது ஏன் சார் சரியில்லைம்பாங்க. இதுதான் கிரகாச்சாரங்களுடைய அந்த ஒரு மாற்றம். அதனால இதையும் நம்ம பார்த்துக்கணும். சரி, எல்லாம் நடக்குது சார், சுகர் கண்ட்ரோல் இல்லை. எப்படி சார் சுகரை நான் ஃபாஸ்டா கண்ட்ரோல் பண்ண முடியும்? வித்தின் செகண்ட்ஸ்ல என்னோட சுகரை எப்படி நான் குறைக்க முடியும்? 5 வழிகள் சொல்றேன். இந்த 5 வழிகளை உங்களால பண்ண முடியும்னா சுகரை வெறும் 15 நிமிடத்தில் நீங்கள் மாற்ற முடியும். இதை ஒரு டெஸ்டாவே நான் சொல்லுவேன். நீங்க இப்போ உட்காருங்க, உங்களோட பிளட் எடுங்க, உங்க சுகர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சொல்ற 5 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பிறகு மீண்டும் உங்களோட பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா குறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வெரி சிம்பிள்ங்க. சாப்பிட்ட உடனே 20 நிமிஷம் நடங்க. காலை உணவுக்கு பிறகு 20 நிமிடம், மதிய உணவுக்கு பிறகு 20 நிமிடம், இரவு உணவுக்கு பிறகு 20 நிமிடம். நீங்க போய் ஃபர்ஸ்ட் உட்காருங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தட்டில் உட்காருங்க, உங்க பிளட்டை செக் பண்ணுங்க, உங்க சுகர் எவ்வளோன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 180 200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்டிங்லேயே 200 இருக்கு. ஸோ நீங்க சாப்பிட்ற உணவு இட்லியோ தோசையோ இல்லை பாரம்பரிய உணவோ ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த சாப்பிட்டு முடிச்சு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி உங்க சுகர் பார்த்தீங்கன்னா நிச்சயமா ஒரு 250 அந்த லெவல்ல இருக்கும். உடனே எழுந்துருங்க. ஒரு 15 மினிட்ஸ் உங்க வீட்டை சுற்றி நடங்க. ரொம்ப பிரிஸ்க் வாக் கிடையாது, ஜாகிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்ல சட்டை பேண்ட் போட்டுங்க, வேர்வை வர மாதிரி பார்த்துங்க, நடங்க. 15 நிமிஷம் கழிச்சு உங்களோட சுகர் செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாக ஒரு 50 புள்ளிகள் குறைந்து போயிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்த இன்றைக்கு மாடர்ன் மெடிக்கல் ரிசர்ச், நேற்று கூட நான் அந்த ஆர்டிக்கல் படிச்சு பார்த்தேன். யாரெல்லாம் சாப்பிட்ட பிறகு 20 நிமிஷம் நடக்கிறாங்களோ அவங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ட் 57% வரை குறையுது. அவங்களோட பிளட் சுகர் நிச்சயமா 20 பாயிண்ட்ஸ் வரையிலும் குறையுது ரேண்டமா பார்க்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. கால்குலேட்டிவா நீங்க பாருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட பிளட் சுகர், சாப்பிட்ட பிறகு உங்களோட பிளட் சுகர், 20 நிமிஷம் நடந்த பிறகு உங்களோட பிளட் சுகர், காலை மதியம் இரவு 3 வேளையும் இதை செய்ய முடியுமான்னு பாருங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் சர்க்கரையை குறைக்க எந்த மாத்திரையை, எந்த வகை இன்சுலினை போட வேண்டும் தான் மருத்துவர்கிட்ட கேட்கிறோமே தவிர வாழ்வியல் மாற்றத்துல நம்ம என்ன செய்யணும்னு கேட்கறது இல்லை. இதை ஒரு சேலஞ்சாவே பண்ணுங்களேன்.
ஒரு 100 days இல்லை வேண்டாம், ஒரு 10 நாள் டைம் எடுங்க. இந்த 10 நாள் நான் சொல்ற மாதிரி உணவுக்கு முன்பு உங்களோட பிளட் சுகர், உணவுக்கு 1.5 மணி நேரம் பின்பு உங்களோட பிளட் சுகர், அடுத்து 20 நிமிஷம் வாக்கிங், திருப்பி பாருங்க. பெரிய சேஞ்ச் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட், வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன்ஸ். உடனே சுகரை குறைக்கணும்னா பெஸ்ட் மெடிசன். செகண்ட், ரொம்ப ஃபன்னியா இருக்கும். நான் சொன்னா, சாப்பிட்டு தூங்கி எழுந்தீங்கன்னா உங்க பிளட் சுகர் குறையும். எல்லாம் யோசிப்பீங்க, எப்படி சார் பாசிபிள்? ரேண்டமா உங்க பிளட் சுகர் இன்னைக்கு எடுங்க. இன்னைக்கு மத்தியானம் நீங்க 2 மணிக்கு சாப்பிட்றீங்க, 3:30 மணிக்கு உங்க பிளட் சுகர் எடுங்க. உங்க வேலைகள்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. 2 o'clock நீங்க சாப்பிட்றீங்க, 3:30க்கு உங்க பிளட் சுகர் எடுங்க. இது இன்னைக்கு எடுக்கிறீங்க. நாளைக்கு அதே உணவு. ஆனா இந்த 1.5 மணி நேரம் நீங்க வந்து வேலை செய்யாம அதுல ஒரு 45 மினிட்ஸ் அமைதியா வீட்டில் ஏசி இருக்குன்னா போட்டுட்டு நிஷப்தமா வச்சு ஃபோன்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு கண்ணை மூடி சைலண்டா தூங்குங்க. ஒரு நேப் எடுங்க. பிளட் சுகர் செக் பண்ணி பாருங்க. குறைஞ்சது 50 புள்ளி குறைஞ்சு போயிருக்கிறத பார்க்க முடியும். ஒரு பாட்டி வந்து டி நகர்ல இருந்து வருவாங்க. அவங்க ஒரு காலத்துல மிகப்பெரிய வீணை வித்வான். ஒரு முறை என்னை பார்க்க வரும்போது அவங்களோட பிளட் சுகர் மத்தியான நேரத்துல நம்ம மருத்துவமனையில செக் பண்ணி பார்க்கும்போது 320. அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு வயசாச்சு, என்னென்னமோ நான் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா எனக்கு வந்து அமைதியே இல்லாம இருக்கு, சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. இன்னைக்கும் குழந்தைகள் என்கிட்ட இசை கத்துக்க வராங்க, பட் ஆனா வந்து என்னால சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னு. அப்போ இங்க வரும்போது அவங்க ரொம்ப அசதியா ஃபீல் பண்ணாங்க. அப்போ அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி தூங்குனா பிளட் சுகர் குறையும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க கேட்டாங்க, என்ன டாக்டர், எல்லாரும் என்ன நடக்க சொல்றாங்க பிளட் சுகர் குறையத்துக்கு, என்னால் நடக்க முடியலன்னு நான் கவலையில இருக்கேன். தூங்குனா எப்படி சார் பிளட் சுகர் குறையும்? அமைதியா படுங்கன்னு சொல்லி 2 தெரபிஸ்ட்டை கூப்பிட்டு காலெல்லாம் நல்லா பிடிச்சு விட சொல்லி அமைதியா தூங்க வச்சோம். 45 மினிட்ஸ் போச்சு. ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்தாங்க. திருப்பி பிளட் சுகர் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200+ இருந்த பிளட் சுகர் அப்படியே குறைஞ்சு 170க்கு வந்திருந்தது. அவங்களுக்கே ஆச்சரியம். மருந்து சாப்பிட்டு, பத்தியமா சாப்பாடு சாப்பிட்டு குறையாத பிளட் சுகர் எப்படி குறையும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தூக்கமே இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கான மிகப்பெரிய மருந்து. இன்னைக்கு யாரெல்லாம் சர்க்கரை நோயோட போராடுறீங்களோ, இன்னைக்கு நிறைய சொல்லுவாங்க, மத்தியானம் தூக்கம் தூங்கினா வெயிட் போடும், மத்தியானம் தூங்கினா நமக்கு வந்து சர்க்கரை ஏறும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. மத்தியானத்துல முடிஞ்சா உணவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பின்பு ஒரு 45 நிமிஷம் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துக்கு போக முடியுமான்னு பாருங்க. உங்க சர்க்கரை பெரிய அளவுல குறையறத பார்க்க முடியும். இப்ப வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கெல்லாம் மத்தியானத்துல தூங்குற வசதி இருக்காது, பெண்களுக்கும் தூங்குற வசதி இருக்காது. நீங்கெல்லாம் 20 நிமிஷம் நடங்க. யாரெல்லாம் வீட்டுல ஓய்வுல இருக்கீங்க, தாத்தா பாட்டி பெரியவங்க வயசானவங்க இருக்கும், நீங்கெல்லாம் நல்லா தூங்குவதற்கு முயற்சி செய்ய முடியுமான்னு பாருங்க. அது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து விடுவதை பார்க்க முடியும். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பிளட் சுகரை வேகமா குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாப்பிடும்போது வெந்நீர் குடிக்கணுங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா ஒரு 1/2 லிட்டர் வெந்நீர் வச்சுங்க. வெந்நீர்னா வந்து கொஞ்சம் சூடாவே, நம்மளால காஃபி குடிக்கிற மாதிரி அந்த சூடுல இருக்க மாதிரி வெந்நீர் வச்சுங்க. ஒரு வாய் கவலம் உணவு சாப்பிடுங்க, ஒரு வாய் வெந்நீர் குடிங்க. ஒரு வாய் கவலம் உணவு, ஒரு வாய் வெந்நீர். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ல சொல்லியிருக்கேன், அவங்க வந்து சாப்பிடும்போது தண்ணீரே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். தண்ணீர் குடிக்கக்கூடாது, வெந்நீர் குடிக்கணும். தண்ணீருக்கும் வெந்நீருக்கும் என்ன வித்தியாசம்? தண்ணீர் வயிற்றுக்குள் சென்று அமிலத்தை வந்து நீர்த்து போக செய்து செரிமானத்தை குறைக்கும். ஆனா வெந்நீர் வயிற்றுக்குள் சென்று உள்ள இருக்கக்கூடிய அமிலங்களை தூண்டி செரிமானத்தை தூண்டி உங்களுடைய சர்க்கரையை குறைக்கும். அப்ப சாப்பிடும்போது நீங்க வந்து ஒரு வாய் இட்லி சாப்பிட்றீங்களா, ஒரு வாய் வெந்நீர், மீண்டும் ஒரு வாய் இட்லி, ஒரு வாய் வெந்நீர். இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். இதை செஞ்சு முடிச்சிருங்க. இப்ப இன்னைக்கு நீங்க வந்து நார்மலா சாப்பிடுங்க, 4 இட்லி சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, உங்களோட யூஷுவல் ப்ரோட்டோகால். 1.5 மணி நேரம் கழிச்சு உங்க சுகர் பாருங்க. அதே போல நாளைக்கு உட்காருங்க, அதே 4 இட்லி, ஆனா ஒரு வாய் இட்லி, ஒரு வாய் வெந்நீர், ஒரு வாய் இட்லி, ஒரு வாய் வெந்நீர். இதை சாப்பிட்டு பாருங்க. இதை முடிச்சுட்டு திரும்ப ரெகுலரா சுகர் செக் பண்ற மாதிரி பாருங்க. முதல் நாள் 200 இருக்க சுகர் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 120, 130 தான். எல்லாம் ஆச்சரியத்தோட கேட்பாங்க, எப்படி அப்படின்னு. இன்னைக்கு வெந்நீரை விட சர்க்கரை நோயை குறைக்க பெரிய மருந்தே கிடையாதுங்க. எல்லாரும் இன்னைக்கு யோசிக்கிறோம், சிறு குறிஞ்சான் நல்லதா, அல்லது வந்து கசப்பான சுவை இருக்கக்கூடிய நாவல் அல்லது மருதம் மரப்பட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய கஷாயம் நல்லதா, இல்ல பாவக்காவை நான் அரைச்சு குடிச்சா என் சுகர் குறையுமான்னு கேட்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எல்லாம் வெந்நீர், தண்ணீரை கொதிக்க வச்சு ஃப்ளாஸ்க்ல போட்டு காஃபி மாதிரி குடிக்கக்கூடிய வெந்நீர், இதை கரெக்டா நீங்க குடிச்சிங்கனாலே உங்களோட சுகர் வேகமா குறையிறத பார்க்க முடியும். சுகர் குறையிறது மட்டும் இல்ல, கண்ட்ரோல் ஆகிறத பார்க்க முடியும்.
நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் என்ன பார்க்க வருவாங்க, சகோதரிகள் வருவாங்க, ஹை சுகரோட வருவாங்க. அவங்க கிட்ட நான் போய் அம்மா நீங்க பிரியாணி சாப்பிடாதீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, சார் நாங்க கல்யாண காட்சிகள்ல போய் நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலே குடும்பத்துல இருந்து என்ன விலக்கி வச்சிருவாங்க சார் அப்படிம்பாங்க. அப்ப நான் உணவையும் சாப்பிடணும், என்னோட சுகரும் கண்ட்ரோல் பண்ணணும், ப்ளீஸ் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்கம்மா. பெஸ்ட் இதுவரையில நான் சொன்னதுல வெந்நீர் தாங்க. அதுவும் ட்ரிப்ளிகேன்லேருந்து நிறைய பேர் வருவாங்க என்னை பார்க்க. அவங்கெல்லாம் ரொம்ப என்னோட ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்காம செய்யாம வந்து எனக்கு நோய் குறையலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இஸ்லாமிய சகோதரர்களை பொறுத்த வரையிலும் நான் பிரியாணி சாப்பிட்டுக்கோம், மீன் சாப்பிட்டுக்கோம், நைட்டில் மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெந்நீர் கொடுக்கும்போது அந்த வயதானவர்கள் குறிப்பாக இன்றைக்கு தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இழந்திருக்கோம். என்ன தெரியுமா? வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு குணம் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நாங்கள் பார்க்குறேன், அந்த பெரியவங்க வீட்டில் அதுவும் 70 வயசு 80 வயசு இருக்க பெரியவங்களை இறைவனுக்கு அடுத்து வச்சு அவங்க பார்க்குறாங்க பாருங்க. அதனால தான் அவங்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கிறத நான் பார்க்குறேன். இன்னைக்கு இறைவன் ஏன் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதில்லை அப்படின்னு வரும்போது, யாருடைய குடும்பங்கள்ல பெரியவர்களை நாம் சரியாக பார்த்து கொள்வது கிடையாதோ, இறைவனுக்கு அடுத்த நிலையில் வைத்து பார்த்து கொள்வது கிடையாதோ, அந்த குடும்பங்கள்ல பிரச்சனைகளும் நிறைய சிரமங்களும் இருக்கிறத பார்க்கணும். அந்த வயசானவங்க 70 வயசு 80 வயசு இருக்கக்கூடிய அந்த பாட்டி தாத்தாக்கள்லாம் வரும்போது, இந்த பசங்க குறிப்பா பேர குழந்தைகள் இன்றைக்கு அவங்கள உட்கார வச்சு நான் சொல்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்லுவான், இல்லை அந்த பேத்தி வந்து சொல்லுவா, அங்கிள் நான் வந்து கரெக்டாக தாத்தா கூட உட்காந்து அவருக்கு சுடுதண்ணி கொடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரியே சாப்பிட வச்சேன், அவருக்கு தொப்பை குறைஞ்சிருச்சு, அவர் மோஷன் நல்லா போகிறாரு, கரெக்டாக சாப்பிட்றாரு, 6 மணிக்கெலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவார், இப்போல்லாம் நல்லா பிரிஸ்காக இருக்காரு அப்படிம்பாங்க. ஸோ வெந்நீர் உணவு சாப்பிடும்போது சாப்பிடுவதே சர்க்கரையை குறைப்பதற்கான மிகச்சிறந்த மருந்து. காசா பணமா ஒரு 10 நாளைக்கு ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இன்னைக்கு என்ன மருந்து பின்னாடி தானே எல்லாரும் ஓடுறோம். ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய நீரே வெந்நீரே மருந்தாக இருக்கும்போது அதை செய்வதில் நமக்கு என்ன சிரமம் இருக்கிறது? அந்த வெந்நீரை சாப்பிட முடியுமா பாருங்க. ஸோ ரொம்ப சுலபம் இல்லைங்களா? இன்னைக்கு சாப்பிட்ற முறையை சொல்லி கொடுத்துட்டோம். தூங்குவதே இன்னைக்கு நடந்தால் சர்க்கரை குறையும், தூங்குனா சர்க்கரை குறையும், அதே போல வெந்நீர் குடித்தா சர்க்கரை குறையும். 4th ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டில் எல்லாருக்கும் டிவி இருக்குல்ல, சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஒரு டிவியை போட்டுட்டு காமெடி சேனலை பார்த்து 1/2 மணி நேரம் சிரிங்க. சிரிச்சா சர்க்கரை குறையுங்க. இன்னைக்கு லாஃபர் தெரப்பிங்கிற தெரப்பி உலகம் முழுவதும் பிரபலமாகி கொண்டிருக்கிறது. ஜப்பான்ல லாஃபர் தெரப்பி எவ்வாறு புற்றுநோய்க்கான மருந்தாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சி மிகப்பெரிய நிலையை எட்டி இருக்கிறத பார்க்கிறோம். மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய நிறைய வகையான அமிலங்களுடைய சுரப்பும், இந்த அமிலங்கள் எவ்வாறு உடல்ல எந்தெந்த உறுப்புகள்ல எந்தெந்த வளர்சிதை மாற்றத்துக்கு உதவுது அப்படிங்கிற ஆராய்ச்சியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல தெளிவை விஞ்ஞானிகளுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறத பார்க்கும். அதுல மகிழ்ச்சியாக இருக்கும் போது சுரக்கக்கூடிய 2-3 செரட்டோனின் டோபமின் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்த்துடணும். கடைசியில பார்த்தா இன்னைக்கு மூளையே 13 வகையான புதிய வகையான கெமிக்கல்ஸை சுரக்குது. இந்த கெமிக்கல்ஸ் சர்க்கரை நோய், இதய நோய், புற்றுநோய், பெருங்குடல் நோய்கள், ஏன் இன்றைக்கு தூக்க நோய் வரை மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிற ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நம்மை திகைப்படைய வைக்குது. ஏன்னா 5000 வருடங்களுக்கு முன்பு ஆயுர்வேதத்துல ரொம்ப அழகா சொல்றாங்க, சிரிப்பு, மகிழ்ச்சி, எதை செய்தால் மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அதை செய்தால் சர்க்கரை நோய் குறையுங்கிறான். ஒரு நாளைக்கு நீ வந்து 7 மைல் நடந்தா உன்னோட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடியுங்கிறாங்க. இதை இன்னைக்குதான் ஆராய்ச்சி சொல்றாங்க. பட் ஆயுர்வேதத்துல தமிழ் மருத்துவத்துல 5000-10,000 வருடங்களுக்கு முன்பு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. சர்க்கரை வாத சர்க்கரையா நீ 4 கிலோமீட்டர் நட, பித்த சர்க்கரையா நீ 5.5 கிலோமீட்டர் நட, கப சர்க்கரையா நீ வெறும் 2 கிலோமீட்டர் 3000 அடி நீ நடந்தாலே உன் சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம், பகுதி வாரியாக பிரித்து கொடுத்திருப்பது ஆயுர்வேத மருத்துவம். அந்த வகையில சிரிச்சா உங்களோட சர்க்கரை நோய் குறையும். ஒரு ட்ரையல் பண்ணுங்களேன். உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தா எப்படி, எதை செஞ்சா மகிழ்ச்சியா இருக்கு? ஃப்ரெண்ட்ஸோட பேசினா மகிழ்ச்சியா இருக்கா? பேசுங்க. இல்ல உங்களுடைய அண்ணன், தம்பி, அக்கால், தங்கை, அம்மா இவங்க கூட உட்கார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ண மகிழ்ச்சியா இருக்கா? பண்ணுங்க. பொதுவா கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனோட உட்கார்ந்து பேசக்கூடிய நேரமற்ற ஒரு வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம இருக்கோம். ஒருவேளை மனைவி கூட உட்கார்ந்து பேசினா மகிழ்ச்சியா இருக்கா? பண்ணுங்க. ஒரு
விஜய் டிவியில் வரக்கூடிய நீயா நானா நிகழ்ச்சியில சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 50 வருடங்களுக்கு மேலாக 75 வருடங்களுக்கு மேலாக ஒன்றாக இருக்கக்கூடிய தம்பதிகளுடைய ஒரு உரையாடல். இந்த உரையாடல்ல ஒரு கணவர் மனைவி அவங்க 2 பேர் பேசுறாங்க. 75 வருஷமா அவங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை. அப்போ அந்த நிருபர் வந்து கேட்குறாரு, எப்படி உங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை? ஏன்னா பேரன் பேத்தின்னு சொல்லி கிட்டத்தட்ட 80 பேர் இருக்காங்க குடும்பத்துல, விதவிதமான இடத்துல இருக்காங்க. அப்போ ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. அவருக்கு சக்கரை நோய் கிடையாது, இதய நோய் கிடையாது, அந்த அம்மாவுக்கும் கிடையாது. ஆனா அவங்க குடும்பத்துல இவங்க 2 பேரை தவிர அவங்க பையன் பேத்தி எல்லாருக்குமே நோய்கள் இருக்கு, ஆனா இவங்களுக்கு இல்லை. அப்ப நிருபர் கேட்கிறாரு அவங்க கிட்ட, எப்படி இதோட சீக்ரெட் என்னன்னா, அவர் அழகா சொல்றாரு, சார் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் காலையில 8 மணிக்கு அங்க எழுந்து பிரஷ் பண்ணி உட்காந்து பால்கனில உட்காந்து ஒரு டீ 2 பிஸ்கெட், நாங்க 2 பேரும் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த 30 மினிட்ஸ் டைம், அப்ப வந்து நாங்க எங்களுக்குள்ள விஷயத்த மட்டும்தான் பேசுவோமே தவிர அரசியல் பற்றியோ சினிமா பத்தியோ பேசுறது இல்லை சார். இதை நாங்க வந்து 60 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய உதாரணம் பாருங்களேன். இன்றைக்கு மகிழ்ச்சி ஒரு மனிதனை எவ்வாறு நோயற்ற வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகுங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் பல 1000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. கோவில் போனா உங்களுக்கு மகிழ்ச்சியா? கோவில் போகும். இறை நிலையை அடைவதற்கான தியானத்தின் மூலமாக அடையணும், தியானம் பண்ணா மகிழ்ச்சியா செய்யுங்க. ஒன்றும் இல்லை சார், எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கணவனுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுக்கறது எனக்கு பிடிக்கும் சார், ஐ எம் ஹாப்பி, பண்ணுங்க. 4 பேருக்கு உதவி செய்யணும் சார், பண்ணுங்க. எதை செய்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குமோ அதை தினசரி 15 நிமிடம் செய்ய முடியுமான்னு பாருங்க. இன்னிலிருந்து ஒரு ஓடுங்க. இப்போ நம்ம நியூ இயர்ல இருக்கோம். இன்னிலிருந்து ஒரு சபதம் எடுங்க. என்னோட வேலையோ இல்லை என்னோட விஷயங்களோ எது எனக்கு பிடிக்குதோ அதை வந்து ஒரு 15 நிமிஷம் நான் செஞ்சேன்னா, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நான் செய்கிறேன். 7 நாளைக்கு செய்யுங்க. 8வது நாள் உங்களோட சுகரை செக் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்னோட வீட்டுக்காரம்மாக்கு சர்க்கரை நோய் உண்டு. குழந்தை பிறக்கும் போது ஏற்பட்ட சர்க்கரை நோய், அந்த சர்க்கரை நோய் தொடர்ந்து இருக்கு. அவங்களும் சில நேரங்களில் வந்து இனிப்பு மேல இருக்கக்கூடிய பிரியம், உணவுகள் மேல இருக்க பிரியத்தினால சில நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் போகும். அப்போ அவர்களுக்கு நம்ம ஏதாவது இதை செய்யுங்க செய்யாதுன்னு சொன்னா எனக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பெரும்பாலும் வரும். என்னதான் நான் மருத்துவராக இருந்தாலும் கூட ஒரு மனிதன் ஒரு கணவன் வரும்போது அந்த இடத்துல மருத்துவருக்கெல்லாம் மரியாதை கிடையாது, கணவனுக்கு என்ன மரியாதையோ அந்த மரியாதை தான். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க கிட்ட இதே மாதிரி சொன்னீங்க, பாருமா, உடம்பு ஆரோக்கியங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மருந்துக்காக கிடையாது. மருந்தை கொண்டு உங்களுக்கு என்ன சொல்றனோ அதே போல மருந்தை கொண்டு உடம்புல இருக்க நோயை ஒரு 50% குறைக்கலாம், மீதி 50% நீங்க தானே எஃபர்ட் எடுக்கணும், அதனால கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, உனக்கு எது பிடிக்குமோ ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் 45 நிமிஷம் செய். உங்க அம்மா கிட்ட பேசணுமா பேசு, உங்க அக்கா கிட்ட பேசணுமா பேசு, இல்லை ஏதாவது படிக்கணுமா படி, அல்லது ஏதாவது செய்யணும்னா செய். அப்போ அவங்களுக்கு வந்து யோகா மேல ஒரு தனி பிரியம். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு வந்து கிரியா யோகா நான் கத்துக்கணும் செய்யணும் அப்படின்னு. உடனே ஒரு சிறந்த யோக மருத்துவரை கூப்பிட்டு அவர்களுக்கு தேவையான உதவியை செஞ்சேன். இப்போ 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துல ஒரு முறை கூட அவங்களுடைய சர்க்கரை 180 தாண்டியது கிடையாது. மருந்துகள் எல்லாம் நம்ம குறைச்சாச்சு. வெறும் மெகனில் சூரணம் மட்டும்தான் அவங்க சாப்பிட்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. அதுவும் காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை, அதுவும் சில நேரத்துல சாப்பிட மாட்டாங்க. சுகர் வெல் கண்ட்ரோல்டு, சுகரோட எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. நாங்கெல்லாம் ரெகுலர் செக்அப்ல இருந்துகிட்டே இருப்போம். நான் மாசத்துக்கு ஒரு முறை என்னுடைய முழு உடற்கூறு பரிசோதனை பிளட் செக் வந்து எவ்ரி மந்த் நான் எடுப்பேன். ஏன்னா நிறைய டிராவல் பண்றோம், நிறைய நோயாளிகளை பார்க்குறோம், தொற்றுக்கள் வருகிறதா எப்படி இருக்குன்னு என்னுடைய ஒரு புரிதலுக்காக நான் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். வருஷத்துக்கு ஒரு முறை அதே போல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலும் ஸ்கேன் பண்ணுவோம். நம்ம வயதாகிற வேகம் எப்படி இருக்கு, எலும்புகளுடைய பலம் எப்படி இருக்கு, உறுப்புகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு ரெகுலராக நம்ம பண்ணுவோம். இப்போ நாங்கள் பார்க்குறோம், நார்மலாக இருக்கு. அப்போ என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த அவர்களுக்கு தேவைப்பட்டது அவர்களுடைய மனதுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை டெய்லி ஒரு 30 நிமிஷம் பண்றது. அந்த கிரியா யோகான்னு சொல்லக்கூடிய யோகா செய்த பிறகு அவர்கள் உடம்புல, ஆரோக்கியத்துல, மனநிலையில அடிக்கடி எங்கிட்ட சண்டை போடுற விஷயத்துலாம் பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது ஒரு உதாரணம். நம்ம எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். ஸோ 5வது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா கழிவு நீக்கம் செய்யணுங்க.
இன்னைக்கு எல்லாரும் காலையில எழுந்த உடனே முதல்ல மோஷன் போறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு திரிபலா சூர்ணம் சாப்பிட்டு, அல்லது ஒரு அசோகர் சூரணம் சாப்பிட்டு, அல்லது ஒரு சஜோலக்ஸ் சூரணம் சாப்பிட்டு, இதெல்லாம் சாப்பிட்டு நான் மோஷன் போயிடுறேன் அப்படின்னு சொல்றதே ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. இயற்கையாக காலை 5 மணிக்கு எழுந்தாலும், 4 மணிக்கு எழுந்தாலும், 3 மணிக்கு எழுந்தாலும், எழுந்த விழிப்பு வந்த அரை மணி நேரத்துல உடல்ல இருக்க கழிவு வெளியில போகுது பாத்தீங்களா? அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்துடைய அடிப்படை. நீங்களே உங்க சுகரை செக் பண்ணுங்களேன். என்னைக்கெல்லாம் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கோ அன்னைக்கு உங்களோட சுகர் கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். என்னைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மோஷன் கரெக்டா 1க்கு 2 முறை போய் உங்களுடைய பெருங்குடல் சுத்தமாகுதோ அன்னைக்கு சுகர் ஒரு 20 பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அப்ப டெய்லி மோஷன் போறதுக்கு என்ன தேவை? இதை நம்ம பார்க்கணும். கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு முட்டைகோசு உணவுல சாப்பிட்றதோ, வெந்தயம் முளை கட்டியதை சாப்பிட்றதோ, ஏதேனும் ஒரு விஷயத்த நம்ம உணவுல எடுக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில சீராக போச்சுன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ கழிவு நீக்கம் ரொம்ப முக்கியம். சர்க்கரை நோயை குறைக்க, சர்க்கரை நோயை தடுக்க, சர்க்கரை நோயை குணப்படுத்த தினசரி காலை எழுந்த உடனேயே மலம் கழிப்பது ரொம்ப முக்கியம். பெஸ்ட் பாவன கடுக்காய், இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். வெறும் கடுக்காயை எடுத்து அந்த கடுக்காய் கஷாயத்திலேயே 21 நாட்கள் கல்வத்தில் வைத்து அரைத்து உலர வைத்து பொடி செய்து சலித்து எடுக்கப்பட்ட ஒரு அழகான பொருள் தான் பாவன கடுக்காய். நான் வேலைக்கு போறேன் சார், கீரை கிடையாது, ஹாஸ்டல் ஃபுட்ல இருக்கேன், எனக்கு வந்து வெளி உணவுகள் அதிகம், பிரயாணத்துல இருக்கேன், இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலுமே ஒரு டேபிள் ஸ்பூன் பாவன கடுக்காவை வெந்நீரில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு சிறு முயற்சி. நைட்டு படுக்கும்போது சாப்பிடுங்க. காலையில் எழுந்த உடனே ஃபுல்லா வயிறு சுத்தமாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் திரிபலா சாப்பிட்றேன்னு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, திரிபலா அப்படிங்கிறது ஒரு கூட்டு மருந்து, கடுக்காய்ங்கிறது ஒரு ஒற்றை மருந்து. கூட்டு மருந்துகளை விட ஒற்றை மருந்து 1000 மடங்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திரிபலாவை விட கடுக்காய் மிகச்சிறந்த மருந்து. தாயை விட சிறந்தது கடுக்காய்ன்னு சொல்லுவோம். ஏன்னா தாய் கூட கோபம் வரும்போது பிள்ளைங்களை 2 அடி அடிப்பாங்க. ஆனா கடுக்காயை சாப்பிடும்போது வயிற்றுல ஒரு சிறு வலி கூட இல்லாமல் கழிவை வெளியேற்றுவதில் சிறந்தது. அதனால தாயை காட்டிலும் சிறந்தது எதுனா கடுக்காய்ன்னு தான் சொல்லுவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, தாய் நம்மை காப்பது போல எப்பொழுதுமே நம்ம கூட இருந்தாலும், நம்ம விட்டு பிரிந்து மேலே போனாலும் கூட தாய் நம்மை காப்பது போல கடுக்காய் நம்மை காக்கும். பாவன கடுக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடுங்க. இப்ப சுகர் நல்லா கழிவு நீக்கம் போகும்போது நல்லா கண்ட்ரோல் ஆகிறத பார்க்கலாம். எல்லாம் சரி சார், என்னால வந்து நடக்க முடியாது, தண்ணி கொடுக்க முடியாது, தூங்க முடியாது, நீங்க சொல்ற மாதிரி என்னால மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னே எனக்கு தெரியல, எது செஞ்சாலுமே எனக்கு திருப்தி இல்லை, கடுக்காலாம் என்னால சாப்பிட முடியாது, நான் என்ன பண்ணணும்? இதுக்குதான் டயாப் கேர் ஸ்வரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு நம்முடைய மருத்துவமனையிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டயா கேர் சிறப்பு அப்படிங்கிறது 64 மூலிகைகளை ஒன்றாக சேர்த்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. இது மருந்துங்கிறத விட ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் நம்ம சொல்லலாம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள், சர்க்கரை நோய் வரக்கூடிய ப்ரீ டயாபெட்டிஸ்ல இருக்கவங்க, கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் இருப்பவர்கள், இன்சுலின் ஊசியோடு சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள், கணையமே நீக்கி விட்டாயிற்று இருந்தாலும் எனக்கு சர்க்கரை நோயை என்ன செஞ்சாலும் இன்சுலின் போட்டாலும் கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கவங்க, பாங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கணைய பாதிப்பு நோயினால் போராடி கொண்டிருப்பவர்கள், வேறு ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டு அந்த நோய்க்கான மருந்துகளை சாப்பிட்டதால் சர்க்கரை இன்டியூஸ் செய்யப்பட்ட சர்க்கரை நோயோடு போராடி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த டயா கேர் ஸ்வரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறப்பு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இதை காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவுக்கு முன்பு ஒரு 20 மில்லி அளவுக்கு வெந்நீரோடு சாப்பிடும்போது நான் சொன்ன 5 விஷயமும் இதுல நடக்கும். நம்பர் 1, இது நேரடியா உங்க உடம்புல மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தும். அப்ப மெட்டபாலிக் ரேட் அதிகமாகும் போது என்ன ஆகும்? நம்ம நடைபயிற்சி செய்தால் நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய மாற்றம் என்னவோ நடைபயிற்சி செய்யாமலே நடப்பதை நம்ம பார்க்கலாம். நம்பர் 2, இது தூக்கத்தின் போது நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அமிலங்களை இயற்கையாகவே சுரக்க செய்கின்ற ஒரு அமிலமாக இருக்கிறதுனால, ஒரு மருந்தாக இருக்கிறதுனால, ஒரு நாப்புக்கு அப்புறம் ஒரு மதிய உணவுக்கு பிறகு 1 மணி நேரம் தூங்கியதால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தை உடலுக்குள் கொண்டு வருவதை பார்க்க முடியும். நம்பர் 3, இதில் இருக்கக்கூடிய காரணிகள் நேரடியாகவே பெருங்குடல் ஆரோக்கியத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறதுனால, கட்டோட ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்றதுனால, நமக்கு கட் ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்றதுக்கான உணவு கூட என்னால் சாப்பிட முடியல, ஹோட்டல் உணவைத்தான் நான் நம்பி இருக்கின்ற ஒரு நிலை வரும்போது கூட இந்த மருந்து பெருங்குடல் ஆரோக்கியத்தை காக்க உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறத பார்க்கலாம்.
நம்பர் 4, மனதில் மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்களை ஊக்குவிக்கக்கூடிய, உடல்ல மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்களை ஊக்குவிக்கக்கூடிய அஸ்வகந்தாவிலிருந்து பூனைக்காளியிலிருந்து எல்லாமே இதுல இருக்கிறதுனால இதுவும் நம்ம மகிழ்ச்சி ஆவதற்கு ஒரு மருந்தாகவே செயல்படுவதை பார்க்க முடியும். நம்பர் 5, வெரி இம்பார்ட்டன்ட், டீடாக்ஸ். இதை சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில போறதுனால நமக்கு நம்ம பேதிக்கு சாப்பிடுவதோ அல்லது மலமிளக்கிகளை சாப்பிடுவதோ இல்லாமல் இந்த டயாகேர் சிறப்பை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் இயற்கையாக நீங்கிறதுனால நான் சொன்ன 5 விஷயங்கள் எவ்வாறு சர்க்கரை நோயை உருவாக்குகிறது, கட்டுப்பாடற்ற நோயாக மாற்றுகிறது, இன்சுலின் தேவையை அதிகரிக்கிறது, எல்லா பக்க விளைவுகளையும் கொண்டு வரக்கூடிய நோயாக மாற்றுகிறது அப்படிங்கிற அந்த 5 காரணிகளை குறைப்பதற்கு இந்த 5 காரணிகள் நீங்களே செஞ்சுக்கலாம், எந்த மருந்தும் தேவையில்லை. ஒருவேளை உங்களால முடியலனா மட்டும் இந்த டயாகேர் சிறப்பை வாங்கி காலை 20 மில்லி, மதியம் 20 மில்லி, இரவு 20 மில்லி சாப்பிடும்போது உடம்புல ஒரு பெரிய ஆரோக்கியம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்மால் பார்க்க முடியும். இந்த சர்க்கரை நோயுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தேவை. நான் மருந்து சாப்பிட்றேன், இன்சுலின் போடுறேன், இந்தியாவிலே மிகச்சிறந்த சர்க்கரை நோய் மருத்துவரை பார்க்குறேன், அமெரிக்காவிலிருந்து பல ஆயிரம் செலவு செய்து சர்க்கரைக்கான சிறப்பு மருந்துகளை சாப்பிட்றேன். இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஊசி மருந்து, எடை குறைப்பதற்கான ஊசி மருந்தை நீங்கள் போடும்போது எடை குறையும் போது சர்க்கரை நோய் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து, 2 மருந்துகள் இன்ஃபேக்ட் பிரபலமாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் போய் அந்த மருந்தை பற்றி விசாரிச்சோன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இதுவரையிலும் நஷ்ட ஈடு கேட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. அவ்வளோ காம்ப்ளிகேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக அவைகள் இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் மூலமாகவே சர்க்கரை நோயையும் தடுக்க முடியும். சரி, இன்றைக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், கிடையவே கிடையாது. நான் சொன்ன உங்களுடைய உணவு முறை, நான் சொன்ன உங்களுடைய தூக்கம், உங்களுடைய நடை, உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம், உங்களுடைய மன ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய 5 ஃபேக்டர்ஸை உங்களால் கரெக்ட் பண்ண முடியும்னா நிச்சயமா உங்களால சர்க்கரை நோயை தடுக்க முடியும், கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும், இன்சுலின் தேவைப்படுகின்ற சர்க்கரை நோயை இன்சுலின் தேவையற்ற சர்க்கரை நோயாக மாற்றி குணப்படுத்தி கொள்ள முடியுங்கிற அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க. குறிப்பா நான் சொன்ன 5 விஷயத்த நீங்க 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல 10 நாளைக்கு முன்னாடி என்னோட சுகர் எப்படி இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்பிட்ட பிறகு நடந்தேன் என்னோட சுகர் எப்படி மாறுச்சு, நான் சாப்பிட்ட பிறகு தூங்கினேன் என்னோட சுகர் எப்படி மாறுச்சு, கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் டெய்லி எனக்கு மோஷன் போகிறதுக்கு நான் முயற்சி எடுத்தேன் என்னோட சுகர் எப்படி மாறுச்சு, எல்லாத்துக்கும் மேலே சார் நீங்கள் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படாமல் எனக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக நான் செஞ்சேன், என்னோட சுகர் எப்படி மாறுச்சுங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோ மற்றும் சர்க்கரை நோய் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு எதாக இருந்தாலுமே என் கூட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு டைம் இருக்கும்போது அதற்கான பதில் சொல்ல அல்லது புதிய வீடியோ அது சார்ந்து செய்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். வீடியோவை தவறாம உங்களோட சோஷியல் மீடியா சர்க்கிளில், குறிப்பாக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.